ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலம்பை சிவன் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் கட்டி 800 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. வாங்க இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போ வெளிச்சமாக தெரியுதுரோ. வருவார காலையில் இன்னும் வெளிச்சமாக இருந்துச்சு. நம்ம கருவறைக்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவறை இப்போ காமிச்சினேன், நீங்களே பாருங்க. ஃபஸ்ட் வாட்டி நாங்கள் வரையிலேயே வவ்வால் ஒன்று பட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, பயந்துட்டோம். ப்ரோ வா, ஒன்றும் இல்லை வா. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கல் தான் இது மொத்தமே, மேலே தான் கல்லாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக இருக்குது. இந்த கல் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னே தெரில. பாருங்கள், இப்போ இது அலைஞ்சி டிசைன் தான் இப்போ ஓரளவு தான் தெரியுது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மேலே தான் இடிஞ்சிருச்சு. இந்த செங்கல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் சிமெண்ட்டை வச்சு தான் கட்டியிருக்காங்கன்னு. இது பார்க்க சிமெண்ட் மாதிரி இருக்கலாம், பாருங்கள் ஈஸியாக உடையும். எல்லாம் சுண்ணாம்பு கலவை தான். பாருங்கள் அந்த காலத்து கல்லை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கும். ஒரே செங்கல் தான் இது தாங்கிட்டுருக்கு. எங்களுக்கே பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறோம், லைக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இதெல்லாம் சிமெண்ட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மண் தான், அழகாக இருக்குன்னு. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தெரிஞ்ச கோவிலுக்குள்ளே 2 இடத்துல மீன் சிம்பிள்ஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய மண்டபம்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக. ஒரு ஆண் வந்து கையை கூப்பி எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிற மாதிரி ஒரு சிலை. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சிம்பிள் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு பெரிய மீன் சிம்பிள் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கண், செதில், வால்.